விஷயம் பேசணும். இங்க வாங்க. சொன்னா கேளுங்க, கைய விடுங்க. என்ன கேளுங்க, கைய விடுங்கன்னு சொல்றேன். வாங்க கூப்பிறல. உள்ள வாங்க. என்ன நீங்க கையில பிடிச்சிட்டு சொன்னா கேளுங்க, கைய விடுங்கன்னு சொல்றேன். என்ன இது? ஏய் இத பாருங்க, எதுக்காக அவர் கைய பிடிச்சு இழுத்துட்டு இருக்கீங்க? எதா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுங்க. ஏய் என்னடி ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருக்க? என் புருஷன் கைய நான் பிடிச்சு இழுப்பேன். அத கேக்க நீ யாரு? இத பாருங்க, அந்த கதையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல அவர்கிட்ட நான் சில விஷயம் பேசணும். அத நான் முதல்ல பேசிக்கிறேன். அப்புறம் அவர் உங்க கதையை கேட்கட்டும். ஏங்க என் கூட வாங்க. வாங்க. இங்க வாங்க. வாங்கல. என்ன உமா? அவங்க நம்ம பார்த்த மேரியே கிடையாதுங்க. சுத்தமா மாறிட்டாங்க. அவங்க பேச்சு நட உட எல்லாமே மாறிடுச்சு. அவங்க கழுத்தை பாத்தீங்களா? அவங்க கழுத்துல என்ன உமா? நம்ம வீட்ல இருக்கிற அம்மன் சிலையில இருந்து மஞ்சள் கயிறு எடுத்து அவங்களே கழுத்துல கட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் வீட்டுக்கு அடைக்கல கேட்டு வரவங்க செய்யற வேலையாங்க இது? நீங்க போனதுக்கு அப்புறம் அகல்யாவும் ஒரு செகண்ட் கூட என்ன தொடவே விடல. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இன்னும் நான் இந்த வீட்ல இருக்கணுமா? உமா ஏன் அப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல உமா. இங்க இருந்து கிளையும் போற வரைக்கும் என் மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாம கோயிலா மேலேயும் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க. என்கிட்ட ரொம்ப கண்ணியமா பேசிட்டு இருந்தாங்களே. இப்ப திடீர்னு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல உமா. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுங்க. அன்னைக்கே திருவேங்கடான தெளிவா சொன்னாரு. அவளுக்கு உங்க மேல ஒரு பிடிப்பு வந்துடுச்சு. உங்க பேச்சு பழக்கம் எல்லாமே பிடிச்சு போச்சுன்னு. அதனாலதான் இப்படி வேஷம் போட்டு இங்கே பெர்மனண்டா இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டா. இன்னைக்கு கோகிலாக்கா படத்துக்கு பூ போட்டுட்டு இருந்தேன். அத புடிங்க எரிஞ்சிட்டா. நான் உயிரோட இருக்கும்போது எதுக்கடி மாலை போடுறேன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. சேச்சே என்ன உமா, அவங்க எவ்வளவு பெரிய வசதியானவங்க, எவ்வளவு படிச்சவங்க, அந்த மாதிரிலாம் எது இருக்காது உமா. உங்களுக்கு பொம்பளைங்களை பத்தி தெரியாதுங்க. அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிடிச்சு போச்சுன்னா வசதி படிப்பெல்லாம் மறந்துடுவாங்க. அந்த ஆம்பளை அடைஞ்சே தீரணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்காக எந்த வேஷம் வேணாலும் போடுவாங்க. என்னது? நான் வேஷம் போடுறேனா? அடியே உமாங்கறவளே, கதவு தொரடி. அடியே சக்காலத்தி, கதவு தொரடி. கதவு தொரடி. வெளியில வாடி. வெளியில வாட்றல. வெளியில வா. ஓம் ஏங்க எதுக்கு இப்படி கதவு தட்டிட்டு நீங்க நடக்குங்க. முதல்ல இந்த உமா வர சொல்லுங்க. ஏய் வெளியில வா. வெளியில வாடிங்கற. உமா என்ன? என்னங்கற? பாவன் உங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தா ரொம்ப தான் எகிரிட்டு போயிட்டு இருக்கீங்க. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கட்டானா எவனோ ஒருத்த. அந்த கதையால இருக்கு உங்க கதை. இத பாருங்க, நீங்க கோகிலாக்கா மாதிரி இருக்கீங்கங்கிறதுக்காக இறக்கப்பட்டு எல்லாரும் உங்க குடும்பத்தோட சேர்த்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி உங்க தலையில நீங்களே மண்ணை வாரி போட்டுக்காதீங்க. யாரடி இறக்கப்படுறது? யாருக்கு இறக்கப்படுறது? வடபழனில ஏதோ ஒரு முட்டு சந்துல ஒரு 10க்கு 10 வீட்ல தனியா பொங்கி தின்னுட்டு இருந்தவ நீ. ஒரு காய்ச்ச தலைவலினா கூட துணைக்கு ஆள் இல்லாம அனாதையா கிடந்தவ நீ. ஏதோ உன் மேல பாவம் பார்த்து இறக்கப்பட்டு என் குடும்பத்தோட உன்னை சேர்த்துக்கிட்ட. நீ எனக்கு இறக்கப்படுறியா? ஹலோ இங்க பாரு, எங்க கோகிலாக்கா மாதிரி இருக்கறதாலயோ ரொம்ப எங்க வீட்டு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதாலயோ நீ எங்க கோகிலாக்கா ஆயிட முடியாது. நீ கோவலூர் மேரி அல்போன்ஸ் மேரி. அத நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. உன் அப்பா பேரு அல்போன்ஸ், உங்க அம்மா பேரு ரெஜினா. உனக்கு சொந்த பந்தங்கள்லாம் ஊர்ல இருக்காங்க. இன்னும் 4 நாள்ல உன்னை வீட்டை விட்டு திருப்பி அனுப்பாம நான் ஓயவே மாட்டேன். நான் மேரி மாதிரி இருக்கிறதுனால என்ன மேரியாவே ஆக்கி அப்படியே இந்த வீட்டை விட்டு விரட்டலான்னு திட்டம் போட்டிருக்கியா? நான் உருவாக்கி வச்சிருக்கிற மொத்த வாழ்க்கையும் ஒரேடியா அமைக்கிறலான்னு பாக்குற, அப்படித்தானே? நான் விட மாட்டேன், விட மாட்டேன். இந்த குடும்பத்தை இப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு ரத்தம் சிந்திருப்பேன் தெரியுமா? 2 தடவை உயிரை கொடுத்திருக்கேன். நான் அவ்வளவு சுலபமா இந்த வீட்டை உன் கையில கொடுத்துட்டு போயிடுவேன் நினைச்சியா? அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. இந்த வீட்டை விட்டு வெளியில போறது நீதான். அத முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்க. நீ மேரின்னு கண்ணியமா ஒழுக்கமா இருந்த வரைக்கும் என் புருஷன் உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாரு. உன் பேராசியால எல்லாத்தையும் கெடுத்து குட்டி செவராக்கி உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப பாரு உன்னை விட்டு எவ்வளவு தூரம் விலகி நிக்கிறாருன்னு. இப்போது புரியுதா நீ கோகிலா இல்லன்னு? என் புருஷனை நீ மயக்கி வச்சிருக்க. நான் இல்லாத நேரமா பார்த்து பசப்பி பேசி அந்த மனுஷனை நீ மாட்டி வச்சிருக்க. அங்க பாரு, என்ன பார்த்து இவ்வளவு அன்பா பேசுற மனுஷன் இப்ப பேத முழிச்சுட்டு நிக்கிறாரு. என் புருஷன் என்னை விட்டு விலகிட்டா என்னடி? என் புள்ள என்ன அம்மானு கட்டி புடிச்சுக்குச்சு. அது போதும்டி எனக்கு. நான் வந்ததுக்கு அப்புறம் என் பொண்ணு உன்னை ஏறெடுத்து பாத்துச்சா? அதுதாண்டி பெத்த தாய்க்கு பெருமை. குழந்தைய அவ்வளவு சுலபமா யாராலையும் ஏமாத்திர முடியாது. அதனாலதான் குழந்தைய தெய்வமும் ஒண்ணுன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அமைதியா இருக்கீங்களா இல்லையா? பக்கத்து வீட்டுல மனுஷ மக்களும் குடியிருக்காங்க. அது தெரியுமா தெரியாதா? என்னவோ 2 பேரும் சண்டை போட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டு நார போறீங்களா? பாருங்க மேரி, ஏங்க கோகிலாங்க போருங்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. என் கோயில இறந்து போச்சு.
அந்த சம்பவத்தை நாங்க நம்புற அளவுக்கு எங்க வாழ்க்கையில என் குடும்பத்துல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துருச்சு. நீங்க என்னமோ திடீர்னு வந்து நான் தான் கோயிலான்னு சொன்னா என்னால நம்ப முடியாதுங்க. ஒருவேளை நீ மேரின்னு சொல்லாம அதுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட அது என்ன ஏதுன்னு யோசிச்சு நல்ல ஒரு முடிவுக்கு வந்திருப்பான். நீங்க மேரின்னு சொல்லித்தானே வீட்டுக்குள்ள வந்தீங்க. மேரியாவே பல விஷயங்களை பண்ணி விட்டு இப்ப திடீர்னு வந்து நான் தான் கோயிலாண்டா. இங்க பாருங்க, நீங்க சொல்ற கதையில எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஒன்று செய்யறீங்களா, நீங்க கோயிலான்றீங்கல்ல, அதை எனக்கு என் குடும்பத்துக்கு நிரூபிச்சு காட்டுங்க. அதுக்கப்புறமா நாங்க நம்புறோம். அது வரைக்கும் எங்களுக்கு மேரி தான் நீங்க. மேரி எப்படி எங்ககிட்ட கனிமா நடந்துக்குவாங்களோ அதே மாதிரி நடந்துக்குங்க. இப்போதைக்கு மாலை விடுங்க. நான் தான் கோகிலா. என்னையே கோகிலான்னு நிரூபிக்க சொல்றாங்களே, இதை நான் எப்படி நிரூபிக்கிறது? இன்னும் சாப்பிடல? என்னால சாப்பிட முடியல அத்தை. மனசு நிம்மதி இல்லாம இருக்கு. பட்டு பட்டுன்னு அடிச்சுக்குது. என்னம்மா? எனக்கு பயமா இருக்கு அத்தை. நம்ம ஆதவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இங்க பார் தாமரை, ஏதோ கோஇன்சிடென்ட்டா சில விஷயங்கள் நடந்துருச்சு. அதுக்காக நீ இவ்வளவு பயந்துட்டு இருப்பியா? நீ ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காத தாமரை. நம்ம ஆதவனுக்கு ஒன்னும் ஆகாது. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சும்மா இருங்க. உங்களாலதான் இப்ப எல்லா பிரச்சனையுமே. இப்படி அங்க போய் சாமி கிட்ட போய் வேண்டிக்கிறது? எல்லாரும் சாமி கிட்ட தன்னை வருத்திக்கணும்னு வேண்டிப்பாங்க. வேல் குத்துறேன், காவடி எடுக்கிறேன், தீ மிதிக்கிறேன்னு வேண்டிப்பாங்க. யாராவது குழந்தைய கொடுப்பேன்னு வேண்டிப்பாங்களா? நீங்க அவசரத்துல புத்தி இல்லாம நடந்துட்டு இருக்கீங்க. அம்மாடி, ஐயோ தாமரை, எனக்கு அப்ப இருந்த நெருக்கடி அப்படி தாமரை. நான் எத்தனை தடவை சொல்றேன், நீ புரிஞ்சுக்க மாட்டியா? நீ என் இடத்துல இருந்தா மட்டும் தான் உனக்கு புரியும். அங்க நம்ம குழந்தை 16 அடி ஆழத்துல கடந்தான். எல்லாருமே அந்த குழந்தையோட உயிர் அவ்வளவுதான், இனிமேல் அவன் பொழைக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்பிக்கிட்டு இருந்த ஃபயர் சர்வீஸ் நம்பிக்கை இழந்து போய் நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப என் மனசுல இருந்த பயம் எனக்கு மட்டும் தான் தெரியும் தாமரை. நான் கோயிலுக்குள்ள போய் வேண்டிட்டு இருக்கப்போ உள்ள இருந்து வந்த பெரியவர் ஒருத்தர் சொன்ன யோசனையை தான் நான் அன்னைக்கு செஞ்சேன். அப்ப நான் வேற என்ன செய்ய முடியும்? அதை நான் வேண்டிக்கிட்டேன். நம்ம ஆது நமக்கு உயிரோட வந்தாவே போதும்னு வேண்டிக்கிட்டேன். எங்க சொத்தெல்லாம் கோயிலுக்கு கொடுக்கலான்னு வேண்டிட்டு இருந்தா தாராளமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிருப்பேன். காலத்துக்கும் நீங்களும் நானும் கோயிலே வேலை பார்க்கலானா சந்தோஷமா உங்களோட கிளம்பி வந்திருப்பேன். குழந்தை வாழ்க்கைங்க யோசிச்சிருக்க வேண்டாம். சாமி குத்தங்க பெருசா தண்டிச்சிரும். எவ்வாறு தாமரை, நான் வேண்டது தப்புதான். அதுக்காக குழந்தைய தூக்கி கோயிலுக்கு கொடுத்துட முடியாது. 4 பேர்ட்ட என்னன்னு கேட்போம். கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கும். சாமி எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யும், யாருக்கும் கெடுதல் செய்யாது. ஆமாமா, பாரி சொல்றது சரிதாம்மா. எல்லா வேண்டுதலுக்கும் நிச்சயமா ஒரு பரிகாரம் இருக்கும். அதை செஞ்சா சரியா போயிடுமா? அது என்ன நம்ம விசாரிப்போமே. யார்கிட்ட விசாரிக்கணும்? எப்ப விசாரிக்கலாம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஜோசியர் இருக்காருமா. அவர் கழிச்சு சொன்னது எதுவுமே தப்பானது கிடையாது. நம்ம ஆதவன் ஜாதகத்தை கையோட எடுத்துட்டு போய் அவரை பார்ப்போம். அவனுக்கே இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு கேட்போம். எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவாரு. நாளைக்கே அவரை பார்க்க போலாம். முதல்ல நீ சாப்பிடுமா. ஒண்ணு இல்ல செல்லம்.
இந்தாங்க இந்தாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னங்க என்னங்க கொஞ்சம் வாங்கல. என்னங்க என்னங்க வாங்க. நீங்க கேட்டீங்கல்ல, நீதான் என் பொண்டாட்டி நிரூபிச்சு காட்டுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப சொல்ற பாருங்க ஒரு விஷயம். இருங்க இருங்க. உமா உமா இப்படி வாயேன். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பொண்ணு ஏத்துக்குவா, ஆனா புருஷனுக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கிறது எவ்வளவுமே ஏத்துக்க மாட்டா. நான் இதே மாதிரி செத்து போயிட்டேன்னு நினைச்சு நீங்க உமாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தப்ப நான் இவளுக்கு உங்களுக்கு கல்யாணம் விஷயமே தெரியாம உமாவை பொண்ணு பார்க்க ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேனே. அப்ப உமா கழுத்துல இருந்த தாலி எடுத்து காட்டல. அத பார்த்து நான் அப்படியே அதிர்ச்சியாயி நிக்கல. என்னங்க நான் சொல்றது சரிதானே? என்ன உமா, எனக்கு தெரியும் உங்க ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சியா இருக்குல்ல. என்னங்க இப்போவாது தெரியுதா நான் தான் உங்க கோகிலான்னு? சரி விடுங்க, எனக்கு புரியுதுங்க. நீங்க ஏதோ மனக்குழப்பத்துல இருந்துட்டீங்க. இந்த சம்பவத்தை நான் இப்ப சொல்லுவேன் நீங்க நினைச்சு பாக்கல. இப்ப நான் கோகிலான்னு நம்பிட்டீங்கல்ல. ஏங்க ஏதாவது சொல்லுங்க, நான் கரெக்டா தானே விஷயத்த சொல்றேன். உமா நீ சொல்லு. உமா நான் சொல்றது சரிதானே? நீ இப்ப என்ன நம்புறல்ல? நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் மேரி. ஆனா எப்படி உங்களை கோகிலக்கா ஏத்துக்கிட்டாங்க? எப்படி அவங்க கிட்ட நீங்க தான் பூவரச கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த சொன்னீங்கன்னு கேட்டப்போ நான் தானே உங்ககிட்ட தாமிர வீட்டுல வச்சு சொன்னேன். ஏய் எப்படி சொன்ன? எப்ப என்கிட்ட சொன்ன? எப்படி என்கிட்ட சொன்ன? போய் சொல்ற, நடிக்கிற. இத்தனை நாள் தாலிய பங்கு போட்டு கொடுத்துட்டு இருந்தோம், இப்ப அப்படியே களவாண்டுட்டு போயிடலான்னு பாக்குறியா? என்னடி என்ன என்ன முடிய உருட்டுற? இது பாரு, நீ வேணா இந்த மனுஷனை காதலிச்சிருக்கலாம், ஆனா அவரை கட்டிக்கிட்டது நான் தான். உனக்கு முன்னாடி அவர் தொட்டது என்னதான். அவருக்கு புள்ளைய பெத்து கொடுத்தது நான் தான். அவருக்கு பொண்டாட்டி நான் தான். இன்னும் சொல்ல போனா அந்த மனுஷனுக்கு எல்லாமே நான் தான். என்ன இருந்தாலும் நீ ரெண்டாம் தாரம் தான். ஒதுக்கி ஓரமா வச்சிருக்க வேண்டியவள வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்க பாரு. என்ன சொல்லணும்? என்னங்க நான் சொல்றத நீங்க கேளுங்க. நான் உங்க கோகிலாங்க. நீங்க தொட்ட தாலி கட்டின அதே கோகிலா. இது பாருங்க, அதே கழுகு கண்ணு, அதே கூப்பளிக்கிற கண்ணும் அப்படின்னு தானங்க நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏங்க நான் கோகிலாங்க, உங்க கோகிலா. நீங்க நம்புறீங்களா? நிறுத்து. என்ன விட்டா விஷயத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டே இருக்க? யாரை பார்த்து யாரு பேசுறது? ஏய் யாரு நீ? யாரு நீ? என் பொண்டாட்டி கோயிலா மாதிரி இருந்தா நீ கோயிலா வருவியா? குப்பை மேடு கோபுரமும் ஒன்னாயிருமா என்ன? எந்த நேரத்துல அந்த ஊருக்கு போனோமோ, எந்த நேரத்துல அகையா வந்து ஒண்ணு பார்த்துச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு இந்த பிரச்சனை. எல்லாம் என் தலை எழுத்து. குழந்தை பிறக்கும் போது ஒரு உசுறு ஆளை வச்சு பிறகுறான், சாகும் போது 4 உசுறு ஆளை வச்சு சாகுறான். இப்ப கோயில செத்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளும் அவளை நினைச்சு நினைச்சு அழுகு முடியாது செத்துருக்கா கூட. ரோட்ல போறது வரதெல்லாம் நான் செத்து உங்களை கொல்றேனா? கடவுளே, இதெல்லாம் கேக்குறதுக்காகவா என்ன சேர்த்து வச்ச? இதுக்காகவா என்ன காப்பாத்துன? நான் யாருன்னு எல்லாருக்கும் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன்?
பேசாம அந்த மேரிக்கு பதிலா நானே செத்து ஒளிச்சிருக்கலாம் போல இருக்கு. ஐயோ. அம்மா அம்மா ஏம்மா அழுற? அழாதம்மா. நீ தானே அழக்கூடாது, எப்பவுமே தைரியமா இருக்கணும்னு சொல்லியிருக்க. நீ ஒருத்தியாவது என்ன உன் அம்மான்னு நம்புறல்ல? நான் தானே உனக்கு அம்மா, நான் தானே உன்னை பெத்த அம்மா. உன் அம்மா கோகில நான் தானே. ஆமாம்மா, நீ மட்டும்தாம்மா எனக்கு எப்பவுமே அம்மா. ஐயோ. சாமியை பார்க்கணும். அவர் தியானத்துல இருக்காரு. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம்மா. அருள் வாக்கால் அருள் பெற்று நலம் பெற்று வளமும் பெறுக. சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சாமி, எங்க வீட்டுல ஒரே குழப்பமும் கலக்கமாவும் இருக்கு சாமி. கலக்கமும் குழப்பமும் இல்லாத வாழ்க்கை ஏதும்மா? அங்காடி நாய் போல அலைந்தானே மனமேன்னு சித்தர்களே சொல்லும்போது நாம அற்ப மானிடர்கள் தானே. சாமி, வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், ஆனா வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு சாமி. என் பையனுக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதோ நடந்துகிட்டே இருக்கு. அவனை ஏதோ ஒரு சக்தி இழுக்குது. ஆனா அந்த சக்தியோட போராட எங்களால முடியல. அதுக்கான உடல் பலமும் எங்களுக்கு இல்ல, மன பலமும் எங்களுக்கு இல்ல. அந்தி காலம் உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தபங்களும் ஜெபங்களும் சிந்தைமேவு ஞானமும் தினம் ஜெபிக்கும் மந்திரமும் தீர்வு காணுமேன்னு சொல்லுவாங்க. பரிகாரம் இல்லாத பிரச்சனையே இல்லையே. சாமி, என் பேரனோட ஜாதகம் கொண்டு வந்திருக்கோம். நீங்க அதை கொஞ்சம் பார்த்து பரிகாரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அம்மாடி குடுமா. கொடுங்கம்மா. இந்தாங்க சாமி. குழந்தைய குடுக்கறேன்னு வேண்டிக்கிட்டா பெத்தவ குழந்தைய தூக்கி கொடுத்துருவாளா? என்ன நடந்தாலும் சரி, என் குழந்தைய நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன்.